வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தொல்காப்பியம் திருப்புதலில் முக்கியமானது. இதிலிருந்து கொஸ்டின் வராமல் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வண்ணத்துலேயும் சரி மரபு பெயர்கள்லேயும் சரி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து கேள்வி வருது உறுதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்யுள் உறுப்புகளில் ஒன்று. தொல்காப்பியர் சொல்ல உறுப்புகளில் இந்த 4 எதுன்னு சொல்லணும்? மாட்டு, பாட்டு, பொருள், மெய்ப்பாடு. ஸோ மெய்ப்பாடு இல்லை, பாட்டு இல்லை. ஸோ மாட்டு அப்படின்னு அவர் சொன்ன உறுப்புகளில் ஒன்று இருக்குது, மாட்டு. அடுத்தது, செய்யுளில் கிடந்த வண்ணமே பொருள் கொள்ளும் வகை செய்யுள் படைக்கப் பெறுவது. செய்யுள் படைக்கப் பெறுவது எது அப்படின்னா அது எல்லாமே சொல்லிடுவீங்க. மாட்டு எச்சம். ஸோ பொருள் எச்சமா, பயன் எச்சமா, பாட்டு எச்சமா, மாட்டு எச்சமான்னு கேட்டால் மாட்டு எச்சம். 100 படித்தவங்களுக்கு அதை நல்லா சீக்கிரம் சொல்லிடுவீங்க. வண்ணங்களின் வகை. அவர் சொன்ன வண்ணங்கள், தொல்காப்பியர் சொன்ன வண்ணங்கள் 20. சரி, அந்த வண்ணங்களை பற்றி விளக்கும் வகையில் பா அன்னம் முதலாக முடுகு வண்ணம் ஈராக வருவது எது? ஒளிபு வகையா, மெய்ப்பாடு வகையா, வண்ணங்களின் வகையா? அதிலே ஆன்சர் இருக்குது. வண்ணங்களின் வகை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, சொச்சீரடி உடையதாகி நூலிடத்து பயின்று வரும் வண்ணம் என்ன வண்ணம்? தா அன்னம், பா அன்னம், வல்லிசை அன்னம், மெல்லிசை அன்னம். சொச்சீரடி உடையதாக வருவது என்ன அப்படின்னா பா அன்னம். அடுத்தது, இடையிட்டு வரும் எது வரும்? பா அன்னம், தா அன்னம், இயைபு வண்ணம், அளபடை வண்ணம். ஸோ தா அன்னம். அடுத்தது, வல்லெழுத்து மிகுந்து வரக்கூடிய அன்னம் எது? மெல்லிசையா, பா அன்னமா, வல்லிசையா, தா அன்னமா? ஸோ வல்லிசை. வல்லெழுத்துனால வல்லிசை. மெல்லெழுத்து மிகுந்து வருவது சொல்லிடுவீங்க மெல்லிசை வண்ணம். இடையெழுத்து மிகுந்து வருவது மெல்லிசை வண்ணம், அளபடை வண்ணம், இயைபு வண்ணம். ஸோ இயைபு வண்ணம். அடுத்தது, அளபடைகள் மிகுந்து வருவது அளபடை வண்ணம். நெட்டெழுத்து மிகுந்து வருவது நெடுஞ்சீர் வண்ணம். ஸோ சொல்லிடலாம் ஈஸியாக. அடுத்தது, குற்றெழுத்து வந்துச்சுன்னா அது குறிஞ்சீர் வண்ணம். நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சேர்ந்து வருவது சித்திர அன்னம். இது நான் ஆன்சர் சொல்லிவிட்டு சித்திர அன்னம் அது நீங்களே சொல்லிடுவீங்க. அடுத்தது, ஆயுத எழுத்து மிகுந்து வருவது, இது யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஒழுகு வண்ணம், இயைபு வண்ணம், நலிபு வண்ணம், சித்திர வண்ணம். ஸோ ஆயுத எழுத்து மிகுந்து வருவது நலிபு வண்ணம். அடுத்த கொஸ்டின், முடியா தன்மையால் முடிந்ததன் மேலாக வருவது இயைபு வண்ணம், அகப்பாட்டு வண்ணம், நலிபு வண்ணம், ஒழுகு வண்ணம். ஸோ இயைபு வண்ணம், நலிபு வண்ணம்லாம் பார்த்துட்டோம். அகப்பாட்டு வண்ணம் இதுதான் ஆன்சர். அடுத்தது, முடிந்தது போல இருக்கும் ஆனால் முடியாததாக இருக்கும் என்னது அப்படின்னா அகப்பாட்டு வண்ணம், இயைபு வண்ணம், மெல்லிசை வண்ணம், புறப்பாட்டு வண்ணம். ஸோ புறப்பாட்டு வண்ணம். ஓசையால் ஒழுகி கிடப்பது எவ்வண்ணம்? ஸோ ஓசையால் ஒழுகி கிடப்பது ஒழுகு வண்ணம். அடுத்தது, தொடை இயல்பு நீங்க தொடுக்கும் செந்தொடை பொருந்தி வருவது எது? செந்தொடை வண்ணம். அந்த செந்தொடை பொருந்தி வருவது எது? ஒளிபு வண்ணமா, நலிபு வண்ணமா, ஒருவு வண்ணமா, எண்ணு வண்ணமா? ஸோ ஒளிபு வண்ணம், நலிபு வண்ணமெல்லாம் வராது, ஒருவு வண்ணம் தான் வரும். அடுத்தது, எண்கள் பயின்று வர தொடுப்பது எது? ஸோ அதுலேயே ஆன்சர் வந்துடுச்சு, எண்ணு வண்ணம். அற்று இயலுமாறு வருவது எது? தூங்கல் வண்ணம், அகைப்பு வண்ணம், நலிபு வண்ணம், இயைபு வண்ணம். ஸோ இதில் என்ன வரும்? நலிபு, தூங்கல், இயைபு இதெல்லாம் வராது, அகைப்பு வண்ணம். அற்று இயலுமாறு வருவது. வஞ்சி உரிச்சீர்கள் பயின்று வருவது என்ன வண்ணம்? ஏந்திசை வண்ணம், தூங்கல் வண்ணம், குறிஞ்சீர் வண்ணம், நெடுஞ்சீர் வண்ணம். ஏந்திசையும் வராது, குறிஞ்சீரும் வராது, நெடுஞ்சீரும் வராது. ஸோ வஞ்சியுரினாலும் என்னது? தூங்கல் ஓசை. ஸோ தூங்கல் வண்ணம். சொல்லிய சொல்லினால் சொல்லியது சிறக்க வருவது. சொல்லிய சொல்லினால் சொல்லியது சிறக்க வருவது என்ன அப்படின்னா சொல்லுனாவே ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் பார்த்தலாம். தூங்கல் வண்ணம், இயைபு வண்ணம், உருட்டு வண்ணம், ஏந்தல் வண்ணம். ஆன்சர் அப்படிங்கிறது ஏந்தல் வண்ணம்.
அராகம் தொடுத்து வருவது எது? உருட்டு வண்ணம், இயைபு வண்ணம், ஒழுகு வண்ணம், நலிபு வண்ணம். ஸோ இதுலேயே இந்த ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்து அதை அப்படியே படிச்சிடலாம். உருட்டு வண்ணம். அடுத்தது 4 சீர் கொண்ட அடியின் மிகுந்து சென்று அராகத்தோடு ஒக்கும் தன்மை உடையது எது? இயைபு வண்ணமா, நலிபு வண்ணமா, முடுகு வண்ணமா, ஒழுகு வண்ணமா? ஸோ 4 சீர் கொண்ட அடியின் மிகுந்து சென்று அராகத்தோடு வருவது முடுகு வண்ணம். வண்ணம் தாமே இவையென மொழிப அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறபோது எல்லா வண்ணத்தையும் சொன்னாங்க. இயைபு வண்ணம், நலிபு வண்ணம், நெடுஞ்சீர் வண்ணம். இந்த 3 வண்ணங்களையும் சொல்கிறது அனைத்து வண்ணங்கள். அடுத்த கொஸ்டின். சில மெல்லிய சொற்களால் தொடுக்கப்பட்ட அடி நிமிர்வு இல்லாத செய்யுள் என்னன்னு சொல்லுவோம். சில மெல்லிய சொற்கள் அம்மை, அழகு, தொன்மை, தோல். ஆன்சர் அம்மை. செய்யுளுக்கே உரிய மொழியால் சீர் புனைந்து யாத்தல் பொருந்தினால் அது. செய்யுளுக்கே உரிய மொழியால் சீர் புனைந்து வருவது எது? அம்மையா, அழகா, தொன்மையா, தோலா? ஸோ அழகு. உரையோடு புணர்ந்த பழமையான பொருள் மேல் வருவது எது? உரையோடு புணர்ந்த பழமை. ஸோ ஆப்ஷன் அம்மை, அழகு, தோல், தொன்மை. ஆன்சர் தொன்மை. உயர்ந்த பொருளை உரைப்பினும் பரவிய மொழியால் அடி மிகுந்த உரைப்பினும் வருவது. உயர்ந்த பொருளை உரைப்பினும் பரவிய மொழியால் அடி மிகுந்த உரைப்பினும் வருவது. அம்மை, அழகு, தொன்மை, தோல். ஸோ தோல். புதிதாக படைத்த யாப்பு வடிவம் எது? புதுசாக வரக்கூடியது சொல்லிடுவோம். இந்த ஆப்ஷன் பார்த்தலாம். அம்மை, அழகு, விருந்து, இயைபு. ஸோ ஆன்சர் விருந்து. ஞன நமன எரள வளல என்னும் 11 புள்ளி ஈராக வரும் செய்யுள் எது? ஸோ அம்மை இல்லை, அழகு இல்லை, விருந்து இல்லை, இயைபு. எல்லோருக்கும் தெரிந்த சொற்களால் செம்மையாக தொடுக்கப்பட்டு பொருள் இனிது தோன்றுவது எது? எல்லோருக்கும் தெரிந்த சொற்களால் செம்மையாக தொடுக்கப்பட்டு பொருள் வரும் வகையில் சொல்வது எது? ஸோ விருந்து இல்லை, தோல் இல்லை, புலன், அம்மை. இதில் புலன் தான் ஆன்சர். அடுத்தது ஆசிரியப்பாவிற்கு உரைக்கப்பட்ட குறளடி முதலாக 5 அடி வரை உயர்ந்த 17 இடத்து முறையாக வர தொடுப்பது. இன்னொரு பார்க்கலாம். ஆசிரியப்பாவிற்கு உரைக்கப்பட்ட குறளடி முதலாக 5 அடி வரை உயர்ந்த 17 இடத்து முறையாக வருவது எது? இலைபு, புலன், புணர்வு, விளையாட்டு. ஸோ இலைபு. புலனும் இல்லை, விளையாட்டும் இல்லை, புணர்வும் இல்லை. ஆன்சர் இலைபு. அடுத்தது கூறப்பட்ட இலக்கணத்தோடு மாறுபடாமல் கொள்ளுதல் அறிவுடையவர்க்கு கடன் என்பது இந்த இதில் சொல்கிறாங்க. எதில் சொல்கிறாங்க அப்படின்னா இயைபும் இல்லை, அம்மை, அழகில்லை. ஸோ புறநடை. கூறப்பட்ட இலக்கணத்தோடு மாறுபடாமல் சொன்னது என்ன அப்படின்னா புறநடையில் சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம வண்ணத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பெயர்கள், மரபு பெயர்களை பற்றி பார்க்கலாம். இளமை பெயர்கள்னு எத்தனை சொல்லியிருக்கிறாரு? 5, 10, 15, 20. ஸோ இளமை பெயர்கள் அப்படிங்கிறது 10. அடுத்தது ஆண்பார் பெயர்கள் எத்தனை சொல்கிறாரு? 10, 15, 20, 25. 15 தான் ஆன்சர். பெண்பார் பெயர்கள்னு எத்தனை சொல்கிறாரு? 11, 12, 13, 14. ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க, 13. பறவை இனத்தின் இளமை பெயர்கள் எவை? ஸோ பறவை இனத்தினுடைய இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா பார்ப்பு, உரல், உரல், குருளை, பார்ப்பு, பிள்ளை, குட்டி, பரல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லியிருந்தீங்க. பறவைனாவே பார்ப்பு, பிள்ளை. அடுத்தது ஊர்வனவற்றிற்கு இளமை பெயர்கள் என்ன? ஊர்வனவற்றிற்கு குட்டி, பரல், பார்ப்பு, பிள்ளை, குருளை, பார்ப்பு, பிள்ளை, மரி. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்ப்பு, பிள்ளை. அடுத்த கொஸ்டின். மூங்கா, வெறுகு, எலி, அணி இவற்றின் இளமை பெயர்கள் என்ன? பரல், குருளை, குட்டி, பிள்ளை. ஸோ மூங்கா, வெறுகு அப்படின்னாவே குட்டி.
அடுத்தது மூங்காவெருகு, எலி, அணி இவற்றின் இளமை பெயரும் இன்னொன்று சொல்லியிருப்பார், அது என்ன? ஸோ பிள்ளை, மரி, பரல், பார்ப்பு. ஆன்சர் பரல். அடுத்தது நாய், பன்றி, புலி, முயல் ஆகிய நான்கின் இளமை பெயர் என்ன? நாய், பன்றி, புலி, முயல் இவற்றின் இளமை பெயர்கள் குட்டி, பரல், குருளை, பார்ப்பு. இப்போ பேச்சு வழக்கில் நாய்க்குட்டி, பன்னிக்குட்டி அப்படின்லாம் சொல்லுவோம். புலிக்குட்டி, முயல்குட்டி, அதெல்லாம் ஆன்சர் வர்றது குருளை. நரியின் இளமை பெயர் எது? குட்டி, குருளை, பார்ப்பு, பரல். ஸோ குருளை. நாய், பன்றி, புலி, முயல், நரி இவை ஐந்தும் வரக்கூடிய இளமை பெயர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா பார்ப்பு, பிள்ளை, மரி, குருளை, பிள்ளை, கன்று, குட்டி, பரல். ஸோ இது ரெண்டும் அந்த ஐந்தும் வரக்கூடியதில் என்ன வரும் அப்படின்னா குட்டி, பரல். பன்றி, புலி, முயல், நரி இதெல்லாம் எந்த இளமை பெயர்களில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்றி, புலி, முயல், நரி இதெல்லாம் எதில் வரும்? குருளையா, குட்டியா, பிள்ளையா, பரலா? ஆன்சர் பிள்ளை. அடுத்தது ஆடு, குதிரை, நவ்வி, உழை, புல்வாய் ஆகிய ஐந்தினுடைய இளமை பெயர்கள் என்ன? ஆடு, குதிரை, நவ்வி, உழை, புல்வாய். மரி, கன்று, குருளை, குட்டி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? மரி. அதுதான் ஆன்சர் வந்து. கிளைகளில் வாழும் இயல்புடைய இளைய குரங்கை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாரு தொல்காப்பியர்? பரல்னு சொல்கிறாரா, மரின்னு சொல்கிறாரா, குட்டியா, கன்றுவா? ஸோ கிளைகளில் வாழக்கூடிய அந்த சின்ன இளைய குரங்கை குட்டி அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மகவு, பிள்ளை, பரல், பார்ப்பு. மகவு, பிள்ளை, பரல், பார்ப்பு இந்த நாளும் எதுக்கு வரும்? பரல், கன்று, குட்டி, பார்ப்பு. ஸோ இதெல்லாம் எதுக்கு வரும்? குட்டியாக தான் சொல்லுவார். அடுத்தது யானை, குதிரை, கழுதை, கடமை இதையெல்லாம் இவற்றினுடைய இளமை பெயர் எது? யானை, குதிரை, கழுதை, கடமை. கடமைங்கிறது ஒரு மான்வகை. மரி, குரல், குட்டி, கன்று. ஸோ இதெல்லாம் இதில் வந்துட்டு யானை, கன்று, குதிரை, கன்று, கழுதை, கன்று, கடமை, கன்று. அடுத்தது இவற்றையும் கன்று இளமை பெயரில் சேர்ப்பார். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலவற்றையே இளமை பெயரில் சேர்த்திருப்பார். என்ன அப்படின்னா எருமை, மறை, கன்று, குரல், மரி, பார்ப்பு, பரல், குட்டி. ஸோ எருமை, மறை இப்போ நம்ம பார்க்குற பொழுது இது ஒவ்வொன்றுமே நூற்பாவின் அடிப்படையில் அதை விளக்கும் வகையில் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. 1-2 கொஸ்டின் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நூற்பாவே நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் டைப்பில் பார்க்கக்கூடிய வகையில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது கவரி, கராம் ஆகியவற்றுக்கும் உடைய இளமை பெயர் என்ன? மரி, பார்ப்பு, குட்டி, கன்று. ஸோ இது மரி வராது, பார்ப்பு, கன்று தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது ஒட்டகத்தின் இளமை பெயர். ஸோ தனியாக சிறப்பாக கொடுத்துருப்பார். நூற்பா படித்தாவே அது ஈஸியாக சொல்லிடலாம். கன்று தான் ஆன்சர். பரலா, குட்டியா, கன்றா, பார்ப்பான்னு பார்த்தா ஸோ அந்த ஒட்டகத்துக்கு சிறப்பாக கொடுத்துருப்பாரு கன்று. நூற்பா படிச்சிருக்கவங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் அடிச்சிருவீங்க. அடுத்தது குஞ்சரத்திற்கு இளமை பெயர். குஞ்சரம்ங்கிறது இந்த இடத்துல யானை, அதுக்குண்டான இளமை பெயர் என்ன? கன்று, மரி, குழவி, குட்டி. ஆன்சர் வந்து குழவி. குழவி என்னும் இளமை பெயருக்கு இன்னொன்று சொல்லியிருப்பார். எது வரும் அப்படின்னு ஸோ பார்த்தா மா எருமை, ஆ பன்றி, ஆ குட்டி, ஆ எருமை. குழவி என்னும் இளமை பெயருக்கு இதுவும் வரும். என்ன வரும் அப்படின்னா ஆ எருமை. நாலாவது பாயிண்ட். அடுத்தது கடமை, மறை இவற்றின் இளமை பெயர் என்ன? குழவி, குட்டி, பரல், கன்று. அதுக்கு ஆன்சர் வந்து குழவி. அடுத்தது குரங்கு, முசு, ஊகம் என்ற குரங்கின் வகைகளின் பெயருக்கு உரியது எது? குழவியா, கன்றா, மரியா, பரலா? ஆன்சர் வந்து குழவி. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதிலிருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சேர்ந்து வருவது என்ன வண்ணம்?
ஸோ நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சேர்ந்து வருவது சித்திர வண்ணம். ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அந்த குரில் மட்டும் வருது, நெடில் மட்டும் வருது அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி, ஆனால் அது சிம்பிளாக தான் இருக்கும். முடியா தன்மையால் முடிந்ததன் மேலாதாக வருவது. முடியாத ஆனால் முடிந்ததாக வரக்கூடியது அகப்பாட்டு வண்ணம். அடுத்தது அராகம் தொடுத்து வருவது எது? ஸோ அது உருட்டு வண்ணம். புதிதாக படைத்த யாப்பு வடிவத்தை என்னன்னு சொல்றாரு தொல்காப்பியர்? விருந்து. தொல்காப்பியர் கூறும் பெண்பார் பெயர்கள் எத்தனை? 13. அடுத்தது நரியின் இளமை பெயர் என்ன? குருளை. அடுத்தது கடமை மறை இவற்றின் இளமை பெயர் குழவி. மகவு பிள்ளை பரல் பார்ப்பு இது எல்லாம் வர்றது எதில் வரும் அப்படின்னா பரலா கன்றா குட்டியானா குட்டி ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.